ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நேரத்திலும் உங்களோடு இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். It's a joy and an honor for me to be joining with you today through this video online. Not just recorded video, but I'm speaking live. என்னோட டைம் இப்போ வந்து சாட்டர்டே நைட் 11 மணி ஆக போகிறது. ஸோ சண்டே காலையில நீங்க என்னோட சேர்ந்து ஜாயின் பண்ணிட்டு இருக்கீங்க சர்வீஸ்ல. உங்களோட பேசுவது எனக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமாக காணப்படுகிறது. இந்த நாளிலும் நான் மற்ற காரியங்களுக்குள்ளாக கடந்து செல்றதுக்கு முன்னாடி I want to share a small testimony. ஒரு சின்ன சாட்சியை நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். இந்த குவாரண்டைன் இந்த மாதிரியான காரியங்கள் ஆரம்பிக்கும் பொழுது என்னோட ஜீவிதத்துல அநேக பயங்கள் இருந்தது. ஆண்டவரே, நான் காலேஜ் கேம்பஸ் நான் வேலை செஞ்சு கொண்டு இருந்தேன். ஸோ அந்த வேலையெல்லாம் ஆண்டவரே இது முடிஞ்சிருச்சு, கேம்பஸ் எல்லாம் மூடிட்டாங்க, நான் என்னோட பொருளாதாரத்தை சில காரியங்களுக்கு என்ன செய்ய போறேன்னு தெரியாம நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சுட்டு இருந்தேன். அந்த நேரத்துல தேவன் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். நான் உன்னை நடத்துவேன், நான் விசுவாசத்துல நான் உன்னை நடத்த போகிற காரியம் நீ பார்க்க போறேன் என்று தேவன் சொன்னார். அதே போல இந்த நாளிலும் அநேக காரியங்கள் தடைப்பட்டாலும் கர்த்தர் வந்து யாரோ தெரியாதவங்க, அன்னோன் சோர்சஸ், தெரியாதவங்க கிட்ட இருந்து அநேக ஒரு பொருளாதார உதவி வரவும், அது மட்டும் இல்லாம யுஎஸ் கவர்மெண்ட் கிட்ட இருந்தே அநேக ஒரு உதவி வரவும் தேவன் கிருபை செய்தார். நான் வந்து இங்க யுஎஸ்ல இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்டா படிச்சுட்டு இருக்கேன். வெளிநாட்டுல இருந்து வந்த ஒரு மாணவனாக படித்து கொண்டிருக்கிறேன். ஸோ அதனால எங்களுக்கு தெரியாம இருந்துச்சு, ஒருவேளை கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படி என்று நானும் என்னோட நண்பர்களும் யோசிச்சுட்டு இருந்தோம். We as friends, as international students, we were worried if the government was going to help us. பட் ஆனா நாங்கள் ஜெபித்துக் கொண்டு இருக்கும்பொழுது திடீர்னு ஒரு நாள் காலையில எந்திரிச்சு பார்க்கும்பொழுது ஒரு பெரிய தொகையை கவர்மெண்ட் எங்களுக்கு கொடுத்ததை நாங்க பார்த்தோம். தேவனுக்கு நன்றி செலுத்தி கர்த்தருடைய கிருபையினால என்னோட படிப்புக்கு தேவையான அனைத்து ஃபீஸ், அனைத்து காரியங்களையும், பொருளாதார தேவைகளை தேவன் சந்தித்து வெற்றிகரமாக நான் கிராஜுவேட் செய்ய தேவன் எனக்கு கிருபை செய்தார். அது ஒரு பெரிய சாட்சியாக காணப்படுகிறது. என்னுடைய வாழ்க்கையில தேவன் கொடுத்த வாக்கை நிறைவேற்றினார், தரிசனத்தை கொடுத்தார் என்னுடைய தகப்பனுக்கு. அப்புறம் என்னுடைய வாழ்க்கையில தேவன் பேசினார். அதே போல எந்த ஒரு கடனோ வாங்காம, எந்த ஒரு டெட், லோன், இந்த மாதிரி எந்த ஒரு காரியமும் இல்லாம இந்த படிப்பை முடிக்க தேவன் எனக்கு கிருபை செய்தார். God gave me the grace and the ability to complete my studies just as he has promised, with no loan or no debt. Debt free. I'm graduating this year and it's totally by God's grace. தேவனுடைய கிருபையில தேவன் இந்த ஒரு காரியத்தை கொடுத்தார். அது மாத்திரம் இல்ல, நான் யோசிச்சுட்டு இருந்தேன், இந்த மாதிரி ஆண்டவரே நான் மேல இதை முடிச்சுட்டு ஜூனுக்கு நம்முடைய இந்தியாவிற்கு சபைக்கு வந்து என்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆர்வமா இருந்தேன். ஆண்டவரே நீங்க எப்படி நடத்த போறீங்கன்னு சொல்லிட்டு நான் அநேக ஜெபங்கள் செய்து கொண்டிருந்தேன். அப்போதான் யோசித்தேன், ஐயோ என்ன நான் திரும்பி வருகிற இந்த நாட்கள் போஸ்ட்போன் ஆயிருச்சு, தள்ளி போகப்பட்டுச்சு. நான் யோசிச்சுட்டு இருக்கும் போது தேவன் வந்து நான் இன்னும் அநேக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொண்டு வர என்னோட பேசினார். அதே போல நான் இங்க டல்சால குவாரண்டைன்ல வீட்லயே தான் இருக்குன்றதுதான் பேர். ஆனா கர்த்தருடைய கிருபையினால 5 மற்றும் 6 நாடுகளுக்கு மேற்பட்ட 6க்கும் மேற்பட்ட நாடுகளில அவர்களுடைய சபையில ஆன்லைன் மூலமாக பேசி ஊழியம் செய்ய தேவன் கிருபை செய்தார். ஆராதனை நடத்தவும், அவருடைய வாலிபர்களுடைய அந்த கூடுகைகளை பேசவும் தேவன் கிருபை செய்தார். அதே போல தேவன் அநேக இடத்துல ஊழியத்திற்காக வாசலை திறந்து கொண்டே இருக்கிறார். ஸோ எனக்காக இது வரைக்கும் ஜெபித்தவங்களுக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். God promised to take care and to bring opportunities in my life for my ministry, and even right now as I'm supposed to be sitting at home in quarantine, God opened doors for me to speak in many countries, in churches online, to worship with them and to speak in their youth programs and all that. And God has been gracious in opening opportunities and doors in my life. அதற்காக நான் தேவனுக்கு நான் நன்றியோடு துதிக்கிறேன். இன்றைக்கும் நான் பேசுவதற்காக ஆண்டவரே நான் என்ன பேசணும் என்று நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது தேவன் ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்துறேன். என்ன தெரியுமா? நம்முடைய சபை ஆபிரகாமின் ஜெபம் அனைவரும் அறிந்திருப்பீங்க. We might have heard of, you would have been part of the Abraham prayer in our church. So நம்முடைய சபையில ஆபிரகாம் ஜெபம் 700 நாட்களுக்கும் மேலான நாட்களாக இந்த ஜெபத்தை நாம் தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறோம். எனக்கு அதை கேட்கும் பொழுது மிகவும் ஒரு சந்தோஷமாக காணப்படுது. ஏன் தெரியுமா? நான் விசுவாசிக்கிற காரியம் என்னன்னா, ஒரு சபையின் அடித்தளம், the foundation of a church has to be prayer. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்கன்னு தெரியல. நீங்க சொல்ற ஆமேன் எனக்கு கேட்காது, பட் இருந்தாலும் சத்தமா ஆமேன் அலையில சொல்லி என் கூட இந்த மெசேஜ்ல நீங்க கடந்து போங்க. ஓகேயா? நம்முடைய ஒரு சபைக்கு, ஒரு வளருகிற சபை, ஒரு 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 ஸ்ட்ராங்கா இருக்கிற சபை, ஒரு பல ஆவியிலே பலமாயிருக்கிற சபைக்கு அஸ்திபாரம் எதுன்னு நம்ம பார்க்கும்போது அது ஜெபமாக காணப்படுகிறது. நம்ம சபையின் வரலாறு, சர்ச் ஹிஸ்டரி, அந்த சப்ஜெக்ட் நம்ம பார்க்கும் பொழுது வேத விற்பனர்கள் சொல்லுகிறாங்க. என்ன தெரியுமா? இந்த வரலாற்றிலே 4 சந்தர்ப்பங்கள்ல கிறிஸ்தவமும் சபையும் ஏறக்குறைய அது அழிந்து போகிற ஒரு சூழ்நிலை வந்தது. அது அப்படி என்று சொல்லுகிறார்கள். எந்த சூழ்நிலைன்னு பார்க்கும்பொழுது 1வது நூற்றாண்டுல
ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில் நம்ம பார்க்கும்பொழுது நீதிபதிகள், அதாவது ஜூடியைசர்ஸ் என்று சொல்லுவார்கள், கலாத்திய சபையில இருக்கிற அந்த ஒரு பெரிய பிரச்சனையினால சபையும் இயேசுவினால் ஸ்தாபிக்கப்பட்ட சபையும் கிறிஸ்தவமும் ஏறக்குறைய அழிந்து விட்டதாம். 2வது நூற்றாண்டுல பாத்தீங்கன்னா ஞானவியல் என்று சொல்லுவாங்க, நாஸ்டிசிசம் என்று சொல்லுவாங்க. சோ ஒரு செகண்ட் செஞ்சுரியில அதன் மூலமாக சபையும் கிறிஸ்தவமும் ஏறக்குறைய அழிந்து விட்டதாம். 3வது நூற்றாண்டுல எக்யூமெனிக்கல் கவுன்சில் ஆஃப் நைசியா, சோ இந்த ஒரு சூழ்நிலையில சபையும் கிறிஸ்தவமும் ஏறக்குறைய அழிந்துதான். அது மட்டும் நம்ம 4வதாக 13வது நூற்றாண்டுல 13th செஞ்சுரியில இஸ்லாமியர்களுடைய ஒரு தாக்குதல், அட்டாக் ஆஃப் இஸ்லாம் என்று சொல்லுகிற, அதனால சபையும் கிறிஸ்தவமும் ஏறக்குறைய அழிந்திருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். ஆனா இந்த 4 சந்தர்ப்பத்திலையும் நடந்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? இந்த கிறிஸ்தவத்தையும் சபையையும் சுத்தி பார்த்து கொண்டிருந்தவங்க, சரி இவ்வளவுதான், கிறிஸ்தவம் முடிந்தது, சபை, இந்த இயேசு ஸ்தாபித்த இந்த சபை இதோட அழிந்து போவதை நினைச்சாங்க. ஆனா என்னாச்சு தெரியுமா? சபை ஒன்று சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தது. The church came together and started praying. சபை ஒண்ணு கூடி ஜெபிக்க ஆரம்பித்த உடனே எந்த இடத்துல இந்த சபையின் முடிவு வரும்னு நினைச்சாங்களோ அதுவே சபையின் பெருக்கமாக மாற தேவன் கிருபை செய்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கன்னு தெரியல, நம்முடைய சபையிலையும் அநேக சூழ்நிலை நம்ம சுத்தி போய்கிட்டு இருக்கு. உங்களுடைய ஜீவியத்திலும் சரி, இந்த சபையின் அங்கத்தினரா இருக்கிற நீங்களும் சரி, இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் சரி, தேவன் இந்த மாதிரியான கஷ்டமான சூழ்நிலைகள்ல நம்மை சுத்தி இருக்கிறவர்கள் இதுதான் இந்த சபையினுடைய, இந்த குடும்பத்தினுடைய, இந்த நபருடைய முடிவு என்று நினைக்கிற சூழ்நிலையில நம்ம சபையாக ஜெபிக்கும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு வெற்றியை தருகிறவராக காணப்படுகிறார். எத்தனை பேர் இது விசுவாசிக்கிறீங்கன்னு தெரியல, ஆனா தேவன் இன்றைக்கு சொல்லுகிற காரியம், நம்ம சபையாக சேர்ந்து அவர் நம்ம ஜெபத்தை ஏறெடுக்கும் பொழுது ஜெபத்தை கேட்கிற தேவனாக காணப்படுகிறார். He is a God who hears our prayer. In all these 4 situations where everybody thought the church was going to come to an end, it's going to be terminated, it's going to cease to exist, the church came together in prayer, and where everyone thought the church was going to end, the church began to grow in Jesus' name. அதே போல நம்முடைய ஜீவிதத்திலும் அழிவுக்கு நேராக போகிற அநேக காரியங்கள் இருந்தாலும் நம்முடைய ஜெபத்தினால, சபை கூடி வருதலின் ஜெபத்தினால தேவன் ஒரு பெருக்கத்தை கொடுக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். நான் இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் தெரியுமா? நம்ம இன்றைக்கு பார்க்க போகிற காரியம் என்னன்னா, என்னுடைய செய்திக்கு ஒரு தலைப்பை நான் கொடுக்கணும்னா இதை சொல்லுவேன். என்ன தெரியுமா? ஜெபத்தின் வல்லமை, the power of prayer. The power of prayer, அதாவது ஜெபத்தின் வல்லமையை குறித்து ஒரு சில காரியங்களை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். நான் சொன்ன கஷ்டமான சூழ்நிலைகளிலும், சபை கிறிஸ்தவம் அழிந்து போகிற சூழ்நிலையிலும் அவர்களை காப்பாத்தி தேவன் உபயோகப்படுத்துறது என்ன தெரியுமா? சபையின் ஜெபமாக காணப்படுகிறது. உங்களுடைய ஜீவித்திலும் இன்றைக்கு இந்த டீச்சிங் மூலமா, இந்த பிரசங்கம் மூலமாக தேவன் அவருடைய ஜெபத்தின், நாம் செய்கிற ஜெபத்தின் வல்லமையை தேவன் உங்களுக்கு காட்டுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நாம் சேர்ந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? Let's all read this one verse together. அப்போஸ்தலர் நடபடிகள் 12வது அதிகாரம் 5வது வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 12வது அதிகாரம் 5வது வசனம். Acts chapter 12 verse 5. அது இப்படியாக சொல்லுகிறது. என்ன தெரியுமா? அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். ஆங்கிலத்தில் இப்படியாக சொல்லுது. Peter therefore was kept in prison, but prayer was made without ceasing of the church unto God for him. நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே எங்களோட பேசுங்கப்பா. நம்ம அப்படியே யாரும் மௌனமா இருக்கணும், வாயில திறந்து நம்ம சொல்ல போறோம். ஆண்டவரே எங்களோட பேசுங்க. ஆண்டவரே இந்த நாளில நீர் சித்தமாய் வைத்திருக்கிற காரியங்களை எங்களோட பேசுங்கப்பா. இந்த ஜெபத்தை குறித்து நாங்கள் இன்னும் கற்றுக்கொண்டு எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் அதை அபியாசப்படுத்த நீங்க கிருபை தாங்க. ஆண்டவரே எங்களுடைய ஜெப ஜீவியம் இன்றையிலிருந்து ஒரு வளர்ச்சியை பார்க்க போறதற்காக நன்றி. இதுவரைக்கும் எங்களை நடத்தி எங்கள் ஜெபத்தின் மூலமாக எங்களுக்கு கொடுத்த சாட்சிக்காக நன்றி. இந்த நாளிலும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோட பேசுங்க, எங்களை இன்னும் ஆயத்தப்படுத்துங்கப்பா. எங்கள் காதுகளை நாங்கள் திறந்து வைத்திருக்கிறோம், எங்கள் இருதயத்தை நாங்கள் திறந்து வைத்திருக்கிறோம். God, we open our ears and open our hearts. We thank you that you're going to teach us mighty things about your prayer and the power of prayer that has in our lives, God. ஆண்டவரே எங்களை வழி நடத்துங்க, எங்களோட பேசுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்ம இந்த வசனத்துல பார்க்கிறோம். இந்த வசனம் எப்படியாக சொல்ற? 5வது வசனம். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். Peter therefore was kept in prison, but prayer was made without ceasing of the church unto God for him என்று நம்ம இந்த வசனத்தை பார்க்கிறோம். இன்றைக்கு நான் சொன்னது போல நம்ம ஒரு எந்த காரியத்தை குறித்து தியானிக்க போறோம்னா,
ஜபத்தின் வல்லமையை குறித்து நம்ம பார்க்க போறோம். We are going to meditate on the power of prayer. அது மட்டும் காமனா இல்ல, இந்த அதிகாரத்திலிருந்து நம்ம ஜபத்தை குறித்து தேவன் நமக்கு என்ன பேசுகிறார் என்ற சில காரியங்களை பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பாயிண்ட்ஸ்குள்ளா போகிறதுக்கு முன்னாடி இந்த அதிகாரத்தின் ஒரு பின்னணியை நம்ம பார்க்க போறோம். We're going to look at the background of this chapter. இந்த சர்வீஸ், ஆன்லைன் சர்வீஸ் எல்லாம் முடிந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு நேரம் இருக்கும்பொழுது இந்த 12வது அதிகாரத்தை படிச்சு பாருங்க. ஸோ உங்களுக்கு இந்த காரியம் இன்னும் நிறைய புரியும். இந்த அதிகாரத்தின் ஆரம்பத்திலே நம்ம பார்க்கும் பொழுது ஒரு கிறிஸ்தவர்களுக்கும் இந்த தேவனுடைய சபைக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருது. In the beginning of this chapter 12 of Acts, we see that it's a very difficult time for the church of God. என்ன நடக்குதுன்னா, ஏரோது ராஜாவால் அவங்க புறக்கணிக்கப்படுகிறார்கள், கஷ்டத்துக்குள்ளாக போறாங்க. அது மாத்திரம் இல்ல, இந்த அதிகாரத்தின் ஆரம்பத்திலே இயேசுவின் சீஷனாகிய யாக்கோபு கொலை செய்யப்படுகிறார் ஏரோது ராஜாவால. It's not just the persecution of the church, but the disciple James was killed by King Herod. So அப்படிப்பட்ட ஒரு 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 வியாகுலம் நிறைந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்குள்ளாக சபை போய் கொண்டு இருக்கிறது. இந்த நேரத்துல அந்த அடுத்தடுத்த வசனங்கள் நம்ம வாசிக்கும் போது பாக்குறோம், அதுக்கு அடுத்ததாக ஏரோது யாரை டார்கெட் பண்றாருன்னா, யார் மேல குறி வைக்கிறாருன்னா பேதுரு. சோ முதலாவதாக யாக்கோபா அவங்க கொண்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் பேதுருவை அவர்கள் சிறைச்சாலையிலே தள்ளுகிறார். அவரை பிடித்து சிறைச்சாலையிலே தள்ளுகிறார். First they had killed James, but then they caught Peter and Peter was put in prison என்று நம்ம பார்க்கிறோம். இதுல சில வேத வெட்டுநர்கள் இப்படி ஒரு வித்தியாசத்தை காட்டுகிறார்கள். என்ன தெரியுமா, யாக்கோபின் அவரை பிடித்த நடந்த அந்த கொலை ஏரோது ராஜா மிகவும் ரகசியமாக செய்திருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். அதாவது எப்படின்னா, யாரும் அறிந்து கொள்றதுக்கு முன்னாடி, அந்த நாள்ல நம்ம இப்போ இருக்க மாதிரி வாட்ஸ்அப் மெசேஜ் நியூஸ் எல்லாம் கிடையாது. ஸோ அதனால சில செய்திகள் பரவுகிறதுக்கு சில நாட்கள் ஆகும். எல்லாருக்கும் தெரிய வருகிறதுக்கு முன்பதாகவே அவர்கள் யாக்கோபை கொலை செய்து விட்டார்கள் என்று வேத விற்பனர்கள் சொல்லுகிறார்கள். அதனால அதுல இருந்து நம்ம என்ன தெரியுதுன்னா, சபைக்கு ஜெபிக்கிறதற்கான ஒரு வாய்ப்பு இல்லாமல் போனது. The church did not have the opportunity to come together in prayer for James and his situation. ஆனா இரண்டாவதாக ஒரு சூழ்நிலை வருது. என்ன தெரியுமா, பேதுரு அதே போல பிடிக்கப்பட்டு அவர் சிறைச்சாலையிலே தள்ளப்படுகிறார். ஆனா இந்த நேரத்துல ஏரோது அவரை உடனே கொலை செய்யாம அவரை அந்த சிறைச்சாலையிலேயே ஒரு சில நாட்கள் வைத்திருக்கிறார். So Herod did not kill Peter right away, but he put Peter in the prison for a few days. ஆனா இந்த நேரத்துல என்ன தெரியுமா நடக்குது, சபை ஜெபிக்க ஆரம்பிக்கும். தேவன் அந்த சபைக்கு ஜெபிக்க ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். அதற்கு முன்பதாக நம்ம ஒரு காரியத்தை பார்க்க போறோம். என்ன தெரியுமா, now Peter was caught and thrown into prison. பேதுரு அவர் பிடிக்கப்பட்டு சிறைச்சாலைக்குள்ளாக அவர் தள்ளப்படுகிறார். Peter is waiting. அவர் இந்த மாதிரி ஏரோது என்ன செய்ய போகிறாருன்னு சொல்லிட்டு அவர் காத்து கொண்டு இருக்கிறார் சிறைச்சாலையிலே. இதுல நம்ம குறிப்பிட வேண்டிய முக்கியமான காரியம் என்ன தெரியுமா, பேதுருவால் அந்த சிறைச்சாலையை விட்டு தப்பிச்சு போக ஒரு வழியே கிடையாது. Peter absolutely had no way to escape by himself from this prison. ஏன் தெரியுமா, வரலாறு இப்படியாக சொல்லுகிறது. இந்த மாதிரியான சில கைதிகள் எப்படி காக்கப்படுகிறார்கள்னா, 4 போர் சேவகர்கள் 6 மணி நேரம் ஷிஃப்ட் போல 24 மணி நேரம் இருப்பார்களாம். சோ மொத்தம் 16 பேர் ஒரு நாள் இருப்பாங்க. 6 மணி நேரம் ஷிஃப்டா தொடர்ந்து 4 பேர் இருந்து கொண்டே இருப்பாங்க. There's always 4 soldiers and they take 6-hour shifts. So 24 hours there's at least 4 soldiers around the prisoner. So இந்த கைதி பேதுரு இந்த சூழ்நிலையில அவரை சுத்தி எல்லா நேரமும் 4 போர் சேவகர்கள் இருந்து கொண்டே இருப்பார்களாம். அதாவது அவர் வலது பக்கம் ஒருத்தர், இடது பக்கம் ஒருத்தர். அது மாத்திரம் இல்லாம அவருடைய அந்த சிறைச்சாலையின் கதவிற்கு வெளியே 2 பேர். சோ இந்த 4 பேர் அவரை சுத்தி எப்பவுமே இருந்துகிட்டே இருப்பாங்களாம். சோ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, அவரால இந்த சிறைச்சாலையை விட்டு தப்பித்து போக ஒரு வழியே இல்லாம காணப்பட்டது. இது மாத்திரம் இல்ல, அதற்கு போக அவருடைய கதவிற்கு போக சில காட் போஸ்ட், சில அநேக போர் சேவகர்கள் கூடியிருக்கிற இடம், அது போக இன்னும் அநேக கதவுகளும் அடைக்கப்பட்ட கதவுகளும் இருந்ததுன்னு சொல்றாங்க. ஸோ அதனால நம்ம பார்க்கிறோம், ஒரு ஃபுல்லா அவர்கள் பேதுரு கட்டி போடப்பட்டார். ஸோ செயின்ஸ், he was bound by chains. அவரை சுத்தி காவல், அவரை சுத்தி அநேக படிப்படியாக அநேக கதவுகள், இந்த மாதிரி காரியங்கள் காணப்படுகிறது. சோ அதனால அவரால் தப்பித்து போக ஒரு வழியே இல்லாம காணப்படுகிறது. ஆங்கிலத்துல அழகா சொல்ல என்ன தெரியுமா அந்த வசனம், Peter was kept in prison but என்ற ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். அப்படியே பேதுரு சிறைச்சாலையில் காக்கப்பட்ட சபையார் அவனுக்காக என்று தமிழ்ல சொல்லுது. ஆனா ஆங்கிலத்துல but prayer was made. இந்த இடத்துல நம்ம பார்க்கணும், பேதுரு அவர் சிறைச்சாலையில அநேக அந்த எக்ஸ்ட்ரா அவரோட மெஜர் செக்யூரிட்டியோட அவர் அங்க இருக்கிறாரு. அந்த நேரத்துல சபை அவருக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க.
வசனம் சொல்லுகிறது, அவர்கள் அவருக்காக ஜெபிக்க மட்டும் ஆரம்பிக்கல, ஊக்கத்தோடயே ஜெபம் பண்ணினார்கள் என்று போறாங்க என்று வேதத்துல போடப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்துல they prayed without ceasing. ஊக்கத்தோட மாத்திரம் அவங்க ஜெபிக்கல, அவங்க இடைவிடாம அவருக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். சோ இதுதான் பேதுருவுடைய சூழ்நிலை இந்த 12வது அதிகாரத்துல. சோ இந்த நேரத்துல நம்ம ஒரு குறிப்புகளை பார்க்க போறோம். என்ன தெரியுமா, இந்த அதிகாரத்துல தேவன் பேதுருவுடைய இந்த சூழ்நிலை மூலமாக ஜெபத்தின் வல்லமையை எப்படி சபைக்கு காட்டினார் என்று நம்ம 5 குறிப்புகளை நம்ம வேகமாக பார்க்க போறோம். என்னோட சேர்ந்து ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போமா? அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 7வது வசனம். Acts chapter 12 verse 7. அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 7வது வசனம் நம்ம இப்ப பார்க்கலாம். அந்த வசனம் எப்படியாக சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான், அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது, அவன் பேதுருவை விலாவிலே தட்டி சீக்கிரமா எழுந்திரு என்று அவனை எழுப்பினான், அவனுடைய சங்கிலிகள் அவன் கையில் இருந்து விழுந்தது என்று நம்ம பார்க்கிறோம். ஆங்கிலத்தில் இப்படியாக சொல்லப்படுகிறது, and behold, the angel of the Lord came upon him, and a light shone in the prison. He tapped Peter on the side, saying, "Arise up quickly," and his chains fell off from his hands என்று நம்ம பார்க்கிறோம். இந்த 7வது வசனத்துல நம்ம பார்த்த இந்த காரியத்திலிருந்து முதல் குறிப்பு என்னத்தை நம்ம பார்க்கிறோம். நான் சொன்ன இந்த மாதிரி நம்ம ஜெபத்தின் வல்லமையை குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். முதலாவதாக ஜெபம் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? ஜெபம் நம்மை கட்டி வைத்திருக்கும் சங்கிலிகளை உடைக்கிறதாக காணப்படுகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்கன்னு தெரியல. ஜெபம் நம்மை கட்டி வைத்திருக்கும் சங்கிலிகளை உடைக்கிறதாக காணப்படுகிறது. The first point that we're going to see today is prayer breaks the chains that hold us. Prayer breaks the chain that holds us என்று நம்ம பார்க்கிறோம். இதான் முதலாவது குறிப்பு. நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம், பேதுரு அவரால தப்பித்து வர முடியாத அளவிற்கு ஒரு மிகவும் கடினமான சூழ்நிலை இருக்கிறார். Peter was bound under incredible and secured circumstances என்று நம்ம பார்க்கிறோம். இந்த நேரத்துல என்ன நடக்குதுன்னா, பேதுரு வந்து அவர் தூங்கி கொண்டு இருக்கிறார். ஏன்னா நம்ம பார்க்கிறோம், தேவதூதன் அவரை எழுப்புகிறார். சோ அதனால இவருக்கு தெரிஞ்சிச்சு, நான் வந்து இங்க இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு என்ன வழின்னு தெரியல, ஆண்டவரே நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து தூங்க ஆரம்பிச்சிட்டார். சோ அவர் நல்லா ரெஸ்ட் எடுத்து கொண்டு இருக்கிறார். அந்த நேரத்துல an angel of the Lord was sent to Peter's rescue. பேதுருவை காப்பாத்தும்படி ஒரு தேவதூதன் இந்த இடத்துல வருகிறார். நான் சொல்லுவேன் என்ன தெரியுமா, the angel was an answer to the church's prayer. அந்த சபையின் ஊக்கமான ஜெபத்தின் பதில் தான் இந்த தேவதூதனாக காணப்பட்டார். The angel was an answer to the church's prayer that was not ceasing. அதாவது ஊக்கமாக அவன் செய்த ஜெபத்திற்கு பதில் தான் இந்த தேவதூதன். நம்ம பார்க்கிறோம், அந்த தேவதூதன் இந்த சிறைச்சாலைக்குள்ள வந்த உடனே அவரை சுத்தி மிகவும் வெளிச்சம் வந்துதான். There was light shining in the prison. அவர் பேதுருவை எழுப்பினார். எழுப்பின உடனே நம்ம ஒரு காரியத்தை பார்க்கிறோம். என்ன தெரியுமா, the chains broke and fell even though it seemed impossible. நம்ம வசனம் சொல்லுகிறது, அவனுடைய சங்கிலிகள் அவன் கையில் இருந்து விழுந்தது. பேதுரு வந்து அதை உடைக்க ட்ரை பண்ணல. அவன் வந்து இந்த அவனை சுத்தி இருக்கிற அந்த போர் சேவர்கள் கிட்ட இருந்து சாவியை வாங்கி அதை திறக்க ட்ரை பண்ணல. இந்த எந்த காரியமும் நடக்கல. அந்த தேவதூதன் வந்து அவனை எழுந்துரு என்று சொன்ன உடனே அவனுடைய கையில இருக்கிற சங்கிலிகள் தானாக கீழே விழுந்தது என்று நம்ம பார்க்கிறோம். நம்ம இதே போல அப்போஸ்தலர் நடபடிகள்ல இன்னொரு சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம். என்ன தெரியுமா, அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்துல நம்ம பார்க்கும் பொழுது பவுலும் சீலாவும் அவர்கள் இதே மாதிரி ஒரு சிறைச்சாலையில அவர்கள் கட்டப்பட்டு இருக்கிறார்கள். Paul and Silas in a different situation in Acts, we see Paul and Silas bound together in a prison in the book of Acts. அவர்களுடைய சூழ்நிலை என்ன தெரியுமா ஆச்சு, அவர்கள் தேவனை துதிக்க ஆரம்பிச்சாங்க. வசனம் என்ன சொல்லுகிறதுனா, by prayer and praise. அவர் ஜெபித்தார்கள், ஜெபித்து முடித்ததுக்கு அப்புறம் அவங்க தேவனை துதிக்க ஆரம்பிச்சாங்க என்று வசனம் சொல்லுகிறது. சோ அவர்கள் துதித்து ஜெபிக்கும் பொழுது அவர்களுடைய சங்கிலிகள் அது விழுந்ததாக காணப்படுகிறது. ஆனா பேதுருவுடைய சூழ்நிலை இங்க நம்ம பார்க்கிறோம், பேதுரு வந்து சபையின் ஜெபத்தின் ஒரு பதிலாக அவருடைய கைகளில் இருக்கிற சங்கிலிகள் அது விழுந்தது என்று நம்ம பார்க்கிறோம். தேவன் சபையின் ஜெபத்தை கேட்கிற தேவனாக காணப்படுகிறார். உங்களுடைய ஜீவியத்துல இன்னைக்கு தேவன் பேசுகிற காரியம் அதுதான். ஜெபம் செய்கிற காரியம் என்ன தெரியுமா, உங்களுடைய ஜீவியத்துல இருக்கிற அநேக சங்கிலிகளை அது உடைக்கிறதாக காணப்படுகிறது. Even today God is speaking to you. God is breaking some chains through your prayer in your own life. உங்களுடைய ஜீவியத்துல இருக்கிற அநேக சங்கிலிகளை தேவன் உடைக்கிறவராக காணப்படுகிறார்.
நம்ம நினைக்கலாம் இந்த காரியங்கள்லாம் நம்ம அடிக்கடி சபையில கேட்கிறோம். ஆமாமா, தேவன் என்னுடைய வாழ்க்கையில சங்கிலிகளை உடைப்பார் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிடலாம். அநேகர் சில குறிப்பா இந்த காரியத்தை நினைச்சிட்டு இருப்பாங்க, என்னுடைய வாழ்க்கையில இந்த ஒரு இது இருக்கு, இல்லாட்டி மற்றவங்க ஜீவிதத்துல இருக்கிற மாதிரி என்னுடைய வாழ்க்கையில கட்டு இல்லை அப்படின்னு நினைக்கலாம். ஆனா தேவன் இந்த நேரத்தை சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? உங்களுடைய தனிப்பட்ட ஜீவியத்துல எவ்வளவு சிறிதாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் சரி, அந்த சங்கிலிகளை உடைக்கிற வல்லமையை தேவன் உங்கள் ஜெபத்திற்கு கொடுத்திருக்காரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்கன்னு தெரியல. அநேகர் உங்க வாழ்க்கையில சில கட்டு இருக்கிறத நீங்க பார்க்கிறீங்க. ஆனா அந்த கட்டுலாம் ஆண்டவரே என்னுடைய ஜெபத்தின் மூலமா உடைஞ்சு உழுமா என்று ஒரு கேள்விக்குறியோடு இருக்கிறீங்க. தேவன் இன்னைக்கு சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? சபையின் ஜெபத்தை கேட்கிற தேவனாக காணப்படுகிறார். பேதுருவும் பவுல் சீலாவும் நம்ம பார்த்தோம், அவங்க எதையுமே செய்யல, அவங்க ஜெபித்து கொண்டிருந்தாங்க. பேதுருவாக சபை ஜெபித்தார்கள், பவுலும் சீலாவும் ஜெபித்து கொண்டு தேவனை துதித்துக் கொண்டே இருந்தார்கள். அவர்கள் கரங்களிலும் கால்களிலும் இருக்கிற சங்கிலிகள் அவிழ்ந்து விழுந்தது என்று நம்ம பார்க்கிறோம். A lot of you have a lot of bonds and chains in your life, but you are questioning yourself, asking, God, is my prayer powerful enough to break the chains in my life? Is my prayer valued and powerful enough to break the bonds in my life? I'm telling you today that in Peter's situation, the church was praying for him. In Paul and Silas's situation, they were praying and praising God, and with that power, their chains fell off. இந்த நேரத்தில் தேவன் ஒரு ஜீவிதத்தை சொல்லுகிற காரியம் அதான். நாம் விசுவாசத்தோட தேவனுக்கு நோக்கி நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற சங்கிலிகளையும் கட்டுகளையும் உடைக்கிற தேவனாக காணப்படுகிற இந்த நேரத்தில் நம்மளுடைய கண்களை மூடி இந்த குறிப்புக்காக ஜெபிக்கலாமா? நான் இந்த ஜெபத்துக்கு நம்ம இன்னைக்கு ஃபுல்லாவே ஜெபத்தை குறித்து தான் பார்க்க போகிறோம். சோ அதனால யாவரும் மௌனமா இருக்க வேண்டாம், நம்ம சேர்ந்து கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, எங்கள் ஜீவிதத்துல இருக்கிற சில கட்டுகளை உடைங்கப்பா. God, we ask you to break the chains in our lives. ஆண்டவரே, சில நேரம் எங்களுக்கே தெரியாம எங்களுடைய வாழ்க்கையில அநேக கட்டுகளும் அநேக சங்கிலிகளும் எங்களை நிறுத்தி கொண்டு காணப்படுகிறதப்பா. உங்களுடைய பிரசன்னத்திலையும் உங்களுடைய சித்தத்துல அடுத்த ஸ்டேஜ்க்கு நாங்க போக விடாம எங்களை தடுத்து கொண்டிருக்க ஆண்டவரே, அந்த சங்கிலிகளையும் அந்த கட்டுகளையும் உங்களுடைய ஜெபம் உடைப்பதாக இயேசுவின் நாமத்தில், in Jesus name we pray that our prayer is going to break these chains. ஆண்டவரே இயேசுப்பா, எங்களுடைய ஜீவியத்துல எங்கள் இருக்கிற அநேகர் வித்தியாசமான காரியங்களுக்குள்ளாக போய் கொண்டிருக்கலாம். அநேகர் உங்க வாழ்க்கையில சிக்னஸ், அதாவது வியாதி என்ற கட்டுல நீங்க இருக்கிறீங்க, இல்லாட்டி சந்ததியாக உங்களுக்கு தொடர்கிற கட்டு இருக்குது, அடிமைத்தனத்தின் கட்டு இருக்குது, சில காரியங்களுக்கு அடிக்டடா இருக்கிறீங்க. தேவன் சொல்லுகிறார், இந்த எல்லா சங்கிலிகளுக்கும் இந்த எல்லா கட்டுகளுக்கும் இதை உடைக்கிற வல்லமையை உங்கள் ஜெபத்துக்கு நான் கொடுத்திருக்கிறேன். தேவன் சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த நேரத்துல வாயில இருந்து ஜெபிக்க ஆரம்பிக்க போறேன். ஆண்டவரே, எங்களுடைய ஜீவியத்துல இருக்கிற கட்டுகளை நீங்க உடைங்கப்பா. எங்களுடைய ஜெபத்திற்கு இருக்கிற வல்லமையை நாங்கள் உணர்ந்து கொள்ள கிருபை தாங்க. ஆண்டவரே, எங்களுடைய ஜெபம், சபையின் ஜெபம், எங்கள் வாழ்க்கையில இருக்கிற அநேக கட்டுகளை உடைக்க போகிறதற்காக நன்றி. உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். நம்ம பார்த்தோம், முதலாவதாக ஜெபம் என்ன செய்கிறதுனா, நம்முடைய ஜீவியத்துல இருக்கிற கட்டுகளை அது உடைக்கிறதாக காணணும். We saw the first thing is prayer breaks the chains in our lives. நம்ம இரண்டாவதாக ஒரு காரியத்தை பார்க்க போகணும். என்ன தெரியுமா? நம்ம வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 12வது அதிகாரம் 10வது வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 12வது அதிகாரம் 10வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அவர்கள் முதலாம் காவலையும் இரண்டாம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. ஆங்கிலத்தை எப்படி சொல்லுது? When they were past the first and second ward, they came unto the iron gate that leads unto the city, which opened to them of its own accord. And they went and passed on through one street, and then the angel departed from him என்று பார்க்கிறோம். நம்ம முதலாவதாக பார்த்தோம், ஜபம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற சங்கிலிகளையும் கட்டுகளையும் அது உடைக்கிறது. இரண்டாவது என்ன தெரியுமா? ஜபம் நமக்கு வழிகாட்டுகிறதாக காணப்படுகிறது. Prayer gives us guidance. Prayer leads us என்று நம்ம பார்க்கணும். ஜபம் நமக்கு வழிகாட்டுகிறதாக காணப்படுகிறது. நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், நான் இந்த அதிகாரத்தின் பின்னணியை நான் உங்களுக்கு நிறைய கொஞ்ச நேரம் எக்ஸ்பிளைன் பண்ண. ஏன் தெரியுமா? நம்மளுக்கு அவருடைய சூழ்நிலையை புரிந்து கொண்டாதான் இந்த நேரத்தில் ஜெபம் எப்படி அவருடைய வாழ்க்கையில கிரியை செய்தது என்ற காரியத்தை நம்ம புரிந்து கொள்ள முடியும். I took my time in explaining the situation where Peter was in so that we are able to understand the power of prayer in Peter's life in this instance. நம்ம சொல்ல முடியும் என்ன தெரியுமா? அவர்கள் இந்த சிறைச்சாலையில அவர் இதுக்கு முன்னாடி பேதுரு இருந்தாரா என்று வேதத்துல குறிப்பிடப்படவில்லை. சோ அதனால இது ஒரு புதிய சிறைச்சாலையா இருந்திருக்கலாம். சோ அதனால பேதுரு அவருடைய சங்கிலிகள் அறுந்து விழுந்தாலும் அவருக்கு எப்படி வெளியே போகணும் என்று அவருக்கு தெரியுமா தெரியாதா?
என்று வேத சொல்லுகிறார். It is possible that Peter did not know how to get out of this prison because he's never been here before. So even if the chains fell off of his hands, he was not sure how to escape and leave this place. இந்த இடத்தை விட்டு எப்படி வெளியே போகுது என்று அவர் தெரியாம இருந்திருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். அந்த நேரத்துல என்ன நடக்குதுன்னா, தேவ தூதன், அதாவது சபையின் ஜெபத்தின் பதிலாகிய தேவதூதன் அவரை நடத்தி செல்லுகிறார். The angel of God, who was the answer to the church's prayer, led him. He guided him outside from the place he was bound. அவர் கட்டி வைக்கப்பட்ட இடத்திலிருந்து சுதந்திரத்தின் ஒரு இடத்திற்கு தேவதூதன் அவரை வழிநடத்தி கொண்டு போகிறார். உங்க ஜீவித தேவன் இன்னைக்கு சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? ஜபத்திற்கு வல்லமை உண்டு. என்ன வல்லமை தெரியுமா? நீங்கள் கட்டப்பட்ட இருக்கிற இடத்திலிருந்து சுதந்திரமா இருக்கிற ஒரு இடத்திற்கு உங்களை கொண்டு போகிறது எது தெரியுமா? ஜபமாக காண. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கன்னு தெரியல. தேவன் இந்த நேரத்தை உங்களோட பேசி கொண்டு இருக்கிறார். நீங்க இருக்கிற கட்டப்பட்ட இடத்திலிருந்து ஒரு சுதந்திரத்தின் இடத்திற்கு உங்களை கொண்டு போகிறது ஜபமாக காணப்படுகிறது. It is prayer that leads you from a place of bondage to a place of freedom. தேவன் உங்களை வழி நடத்துகிற தேவனாக காணப்படுகிறார். இதை பத்தி நான் பார்த்து கொண்டிருக்கும்போது எனக்கு ஞாபகம் வந்த காரியம் என்ன தெரியுமா? நம்ம இந்தியால ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போனோம்னா ஜிபிஎஸ் எது வழிகாட்டி யாருன்னு பாத்தீங்கன்னா, ரோட்ல நிக்கிற நம்ம ஆட்டோக்காரும் யாராவது ஒருத்தர் இருப்பாங்க நம்மளுக்கு வழி சொல்றதுக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், எல்லா தெருவுலயும் ஒரு அங்கிள் இருப்பாரு. அவரை பார்த்தாலே இவர் கரெக்டா வழி சொல்லுவாரு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அவர் அங்க நிக்கும் போதே தெரியும், சரி இவர் நம்மளுக்கு கரெக்டா வழி சொல்லுவாருன்னு சொல்லிட்டு. சோ இந்த மாதிரி சில அங்க அந்த தெருவுல நிக்கிற சில பேர்கிட்ட நம்ம கேட்டு நம்ம இந்த ஒரு இடத்துக்கு போவோம். அமெரிக்கால நீங்க பாத்தீங்கன்னா ரோட்ல யாரும் நிக்க மாட்டாங்க. ஏன்னா கார் போகிற இடம் மட்டும்தான் ரோடு என்று சொல்லி வேற யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படியே நம்ம கார் நிறுத்தினாலும் யாரும் நம்ம கிட்ட பேச மாட்டாங்க. அதனால இங்க நம்ம எப்படி ஒரு இடத்துக்கு போவோம்னா ஜிபிஎஸ் என்று சொல்லுவாங்க, குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் என்று சொல்லுவாங்க. சோ உங்க போன்லயோ அநேக நேரத்தை கார்லயே கூட இருக்கும் அது. சோ அந்த கார் என்ன பண்ணும்னா, நீங்க கார்ல ஏறின உடனே இந்த இடத்துக்கு நான் போகணும் அட்ரஸ் கிளிக் பண்ணிட்டா நம்மை ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்மளுக்கு அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிடும். அநேக நேரத்துல எனக்கு வேடிக்கையா இருக்கும். என்ன தெரியுமா, நான் என்னுடைய வீட்டுல இருந்து ஒரு இடத்துக்கு கிளம்புவேன். நான் அட்ரஸ் போட்ட உடனே என்னுடைய வீட்டுல இருந்து எப்படி வெளியே போறதுன்னு எனக்கு சொல்லும் ஜிபிஎஸ். நான் சொன்னேன், நான் டெய்லி என் வீட்டுல இருந்து வெளியே போயிட்டு இருக்கேன், இதெல்லாம் சொல்லாத, எனக்கு எப்போ வழி தெரியல அப்ப மட்டும் வழி சொல்லி அது போதும் என்று நான் யோசித்து கொண்டிருந்த எனக்கு ஞாபகம் இருக்கு. Often times we think in India we have people by the road who give us directions to go to a place, but in America we don't have people standing on the streets. So we use this thing called GPS, global positioning system. So it gives you directions to get from one place to another. சோ என்னோட ஜீவிதத்துல நான் தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அநேக நேரத்துல அதை பார்க்கும்போது நான் என்னோட வீட்டுல இருந்து எனக்கு போக தெரியும், நீ இங்க இருந்து ஆரம்பிக்க வேண்டாம், எங்க இருந்து எனக்கு வழி தெரியல அங்கேருந்து சொன்னா போதும் என்று நான் யோசிப்பேன். அதே போல அநேக நேரத்துல நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தை நம்ம அப்படிதான் சொல்றோம், ஆண்டவரே எனக்கு சில படிகள் தெரியும், நான் வந்துடுறேன், எனக்கு எப்போ தெரியாதோ அப்போ நீங்க என்ன கூட்டு போங்க என்று நம்ம சொல்லலாம். ஆனா நம்ம குறிப்பிட வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? தேவன் நம்முடைய ஜீவியத்தில் நம்மளுக்கு தெரியுதோ தெரியலையோ நம்ம எடுக்க வேண்டிய ஒவ்வொரு படியும் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற தேவனாக காண. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கன்னு தெரியல. நம்ம இந்த ஜிபிஎஸ் நம்ம ஃபாலோ பண்ணும்பொழுது நம்ம போய் சேர வேண்டிய இடத்துக்கு எப்போ நம்ம போய் சேருவோம், அது சொல்லுகிற எல்லா ஸ்டெப்பையும் நம்ம ஃபாலோ பண்ணும்போது தான் அந்த சரியான அட்ரஸ்க்கு நம்ம போய் சேர முடியும். Only when we follow every step that the GPS gives us, we are able to reach the destination that we have to go reach. நம்முடைய ஜீவியத்துல நான் இன்னைக்கு பார்த்தோம், பேதுருவோட ஜீவியத்துல தேவதூதர் அவரை அழகாக வழி நடத்தி கொண்டு போகிறார். அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், பேதுரு அவராக போயிருந்தாருன்னா இவரு எப்படி கதவை திறக்கிறது, இல்லாட்டி இங்க இருந்து எப்படி போறது, அநேக காரியங்களை அவரே நிறைய காரியங்களை ஃபிகர் அவுட் பண்ண வேண்டியது, அவர் கண்டுபிடித்து சில காரியங்களை சாவி தேடணும், அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஆனா தேவதூதன் அவருக்கு முன்னாடி போகும்போது பாத்தீங்கன்னா தானா கதவு திறக்குது, தானா அந்த இடத்துல வழி வருது. உங்களுடைய ஜீவிதத்துல தேவன் இன்னைக்கு சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? ஜெபம் உங்களை வழி நடத்த போகிறது. அது மாத்திரம் இல்ல, தேவனுடைய பிரசன்னம் உங்களுக்கு முன்னாடி போகும் பொழுது வழிகள் தானாக திறக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கன்னு தெரியல. இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், சிறைச்சாலையில இருந்து பேதுரு போகிறார், அந்த நேரத்துல வழி அவருக்கு தானாக திறக்குது, கதவுகள் திறக்குது. தேவதூதர் அவர் அந்த மெயின் வெளியில போய் இருக்கிற வரைக்கும் அவரால் இதுக்கு அப்புறம் போக முடியும்னு தெரியற இடம் வரைக்கும் தேவதூதர் அவரை வழி நடத்தி கொண்டு போகிறார். The angel of the Lord led him. He was guiding him until Peter was outside free and he knew where he was. தேவன் உங்களோட வாழ்க்கையில சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? நம்ம ஜெபம், சபையின் ஜெபம், உங்க ஜீவியத்துல ஜெபம் உங்களை வழி நடத்துகிறதாக காணப்படுகிறது. பேதுரு செய்ய வேண்டிய ஒரே காரியம் என்ன தெரியுமா? அந்த தேவதூதனை பின்பற்றி போகணும், அவ்வளவுதான்.
அந்த தேவதனை பின்பற்றி போனா அவருடைய ஜீவித்தை எல்லாம் தானா நடக்க ஆரம்பிச்சது. அவர் சுதந்திரமாக ஒரு இடத்துக்கு போனாரு. இந்த நேரத்தில் தேவன் நமக்கு பேசுகிற காரியம் என்னதான், நம்ம செய்ய வேண்டிய காரியம் ஒரே, நம்ம ஜெபத்தை செய்து கொண்டிருக்கிறோம், அதற்கு பதில தேவன் அனுப்புவாரு. அதுக்கு பதில் என்ன தெரியுமா? அவருடைய பிரசன்னத்தை நம்ம பின்பற்றி போகிறது தான். God answers our prayers through his presence. And when we follow, things happen automatically. தேவனுடைய பிரசன்னத்தை, அவருடைய ஜெபத்தின் பதிலான அவருடைய பிரசன்னத்தை நம்ம பின்பற்றி போகும் பொழுது நம்முடைய ஜீவியத்துல நம்ம சுதந்திரமான இடத்திற்கு போகிறதுக்கு தேவன் கிருபை செய்வார். உங்களுடைய ஜீவியத்துல தேவன் உங்களிடத்துல கேட்கிற ஒரே ஒரு காரியம் என்ன, இது ஒண்ணுதான். என்ன தெரியுமா? என்னை பின்பற்றி வா என்று தேவன் சொல்கிறார். God is saying the only thing that God requires of you is for you to follow him. இந்த நேரத்துல நம்ம கண்களை மூடி ஒரு ஜெபத்தை செய்ய போறோம். ஆண்டவரே, நாங்க பார்த்தோம் ஜெபம் எங்களுடைய வாழ்க்கையில சங்கிலியை உடைக்கிறதா, கட்டுகளை உடைக்கிறதாக காணப்படுகிறது. அது மாத்திரம் இல்ல, எங்களை வழி நடத்துகிற ஒரு பிரசன்னமாக, வழி நடத்துகிற ஒரு ஜெபமாக காணப்படுகிறதப்பா. ஆண்டவரே, எங்களை சுத்தி என்ன நடக்குது என்று தெரியாத ஒரு சூழ்நிலையில நீங்க எங்களுக்கு சொல்லித்தாங்க ஆண்டவரே, எங்களை வழி நடந்து. God, we are confused in a lot of times of what is going on around us. God, we pray that you lead us. இந்த நேரத்துல அப்படியே வாயில திறந்து சொல்லாம, ஆண்டவரே, என்னுடைய ஜீவியத்துல என்னால முடியும் என்று நான் நினைத்து கொண்டிருக்கிறேன் சில காரியங்கள்ல, அந்த காரியங்கள்லயும் நீங்க என்னை மீறி நீங்க வழி நடத்த ஆரம்பிங்கப்பா. அந்த ஜெபத்தை செய்ய எத்தனை பேருக்கு அந்த ஜெபத்தை செய்கிறதுக்கு தைரியம் இருக்குன்னு தெரியல. நம்ம வாய்களை திட்டு சொல்ல போறோம். ஆண்டவரே, சில காரியங்கள்லாம் பிசினஸ்ல இந்த இதெல்லாம் நானே பாத்துக்கிறேன் என்று நம்ம சொல்லுகிற காரியங்கள்லயும் ஆண்டவரே, என்னை மீறி உம்முடைய வழி நடத்துதலே நான் பின்பற்ற நீங்க கிருபத்தாங்கப்பா. வாய்களை திட்டு சொல்லலாம். ஆண்டவரே, என்னுடைய ஜெபம் எனக்கு வழிகாட்டுச்சோப்பா. என்னுடைய ஜெபம் உம்முடைய பிரசன்னத்தை, உம்முடைய பதிலை, உம்முடைய ஜெபத்தின் பதிலை என்னுடைய ஜீவியத்துல கொண்டு வந்து உம்முடைய பிரசன்னத்தை பின்பற்றுகிற ஒரு மகனாக நான் இருக்கிற, மகளாக நான் இருக்க கிருபத்தாங்க ஆண்டவரே. அந்த பிரசன்னத்தை பின்பற்றக்கூடிய ஒரு விசுவாசத்தை தாங்கப்பா. உங்களுடைய பிரசன்னத்தை தொடர்ந்து பின்பற்ற நீங்க கிருபத்தாங்க ஆண்டவரே. ஜெபம் என்னுடைய ஜீவியத்துல சங்கிலியை உடைக்கிறது மாத்திரம் இல்ல, எங்களை வழி நடத்துகிறதாக இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து வருகிற நாட்கள்ல உங்களுடைய பிரசன்னம் ஜெபத்தின் மூலமாக எங்களை வழி நடத்த கிருபத்தாங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். நம்ம பார்த்தோம் இரண்டாவதாக ஜெபம் என்ன செய்கிறது நம்முடைய வாழ்க்கையில, அது வழி நடத்துகிறதாக காணப்படுகிறது. Prayer gives us guidance and leads us. அடுத்தது நம்ம ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். மூன்றாவதாக அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போமா? 14வது வசனம் இப்படியா, 14th verse says this. அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை திறவாமல் உள்ளே ஓடி பேதுரு வாசலுக்கு முன்னே நிற்கிறார் என்று அறிவித்தாள் என்று நம்ம பார்க்கிறோம். And when she knew Peter's voice, she opened not the door, the gate for gladness, but ran in and told how Peter stood before the gate என்று நம்ம பார்க்கிறோம். நம்ம மூன்றாவதாக பார்க்கிற குறிப்பு என்ன தெரியுமா? ஜெபம் வேதனையின் மத்தியில் சந்தோஷத்தை தரும். நம்ம பார்த்தோம், ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற கட்டுகளை அது உடைக்கும். ஜெபம் நம்முடைய வழி நடத்த வழிகாட்டும். மூன்றாவதாக ஜெபம் வேதனையின் மத்தியில் சந்தோஷத்தை தருகிறதாக காணப்படுகிறது. Prayer gives us gladness amidst distress என்று நம்ம பார்க்கிறோம். இதுல இந்த வசனம் நம்ம இதுல இருந்து நிறைய பிரசங்கங்கள் நம்ம கேட்டிருக்கோம். அதனால இதை நான் விவரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவள் பேதுருவின் சத்தத்தை கேட்ட உடனே மிகுந்த சந்தோஷத்தினால் she was for gladness என்று ஆங்கிலத்துல பார்ப்போம், சந்தோஷத்தினால் நிறைந்து அவள் கதவை திறக்காமல் உள்ள போய் சொல்லுகிறார். இந்த மாதிரி பேதுரு வந்திருக்கான் என்று அவள் சொல்லுகிறார். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், நான் யோசித்து கொண்டிருந்தேன், இந்த இடத்துல ஜெபம் சந்தோஷத்தை கொண்டு வந்தது யாருக்கு தெரியுமா? பேதுரு உண்மையாவே சந்தோஷமா இருந்திருப்பாரு நான் விசுவாசிக்கிறேன். ஆனா வசனம் குறிப்பிடுகிறது, இந்த ரோதை, ஆங்கிலத்துல ரோடா என்று அவர்கள் பேர் இருக்குது, ரோதை இந்த இந்த சிறு பெண்ணுடைய ஜீவியத்துல ஒரு சந்தோஷம் வந்தது. ஏன்னா அவளும் சபையோடு கூட சேர்ந்து ஜெபித்து கொண்டிருந்தாள் பேதுருவின் விடுதலைக்காக. அந்த ஜெபம் அவருடைய வாழ்க்கையில ஒரு சந்தோஷத்தை கொண்டு வந்ததாக காணப்படுகிறது என்று நம்ம பார்க்கிறோம். She was overjoyed that Peter was free and was joining with them. அவளுக்கு மிகுந்த சந்தோஷம். ஏன்னா பேதுரு விடுதலை அடைந்து அவர்களோடு சேர அவர் திரும்பி வந்து விட்டார் என்று அவளுக்கு ஒரு மிகுந்த சந்தோஷம் வந்தது. மற்றவர்கள்லாம் அவளை பார்த்து, என்ன நீ இப்படி பண்றன்னு சொல்லிட்டு, என்னம்மா நீ என்ன வளர்ற அப்படின்னு சொல்லிட்டு அவளை தட்டி கழிச்சுட்டாங்க. ஏன்னா அவர்களால நம்ப முடியல இந்த காரியம் நடந்து விட்டது என்று. இந்த நேரத்துல எனக்கு ஒரு காரியம் ஞாபகம் என்ன தெரியுமா? அநேக நேரத்துல நம்முடைய ஜீவியத்திலும் ஒரு சிறு பிள்ளை போல விசுவாசம் தேவைப்படுது இல்ல? தேவன் அநேக காரியத்தை நம்ம ஜீவிதத்தை செய்கிறார். ஆனா அதை விசுவாசித்து அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்றதுக்கு நமக்கு விசுவாசம் அநேக நேரத்துக்கு இல்ல. A lot of times, just like Jesus said, we need the faith of a little child to believe and to trust God
that he has answered the prayer that we prayed. And here we see Rhoda believing that God had answered their prayer, but everyone else was confused. And they mocked her, say, hey, you are mad. அவர்கள் பார்த்து சொல்லுகிறார்கள், அம்மா நீ இதெல்லாம் சொல்லாத என்று அவளை தட்டி கழிச்சு விட்டார்கள். ஆனா சந்தோஷம் வந்தது யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, அவளுடைய இந்த சிறு பெண்ணுடைய ஜீவியத்துல மாத்திரம்தான் சந்தோஷம் வந்தது. தேவன் இன்றைக்கு சொல்றார், உங்களுடைய ஜெபம் அநேக வேதனையின் மத்தியிலும் ஒரு சந்தோஷத்தை கொண்டு வருகிற ஜெபமாக காணப்படுகிறது. இந்த இடத்துல நம்ம பார்க்கணும், சபை ஊக்கமாக ஜெபித்தார்கள், ஜெபித்து கொண்டே இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் நடக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவர்கள் ஒரு காத்திருப்பின் காலத்துல இருக்கிறாங்க. they are praying but they are in a period of waiting. அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். எதுக்குன்னா அவருடைய ஜெபம் கேட்கப்படுகிறதற்காக அவங்க காத்து கொண்டிருக்கிறாங்க. இது சொல்லும் போது எனக்கு ஒரு காரியம் ஞாபகம் வந்தது. என்னுடைய நண்பர்களாக சேர்ந்து நாங்க ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம், ஒரு ஹோட்டல் போயிருந்தோம். அப்போ ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல, அங்க போன உடனே சர்வர் கிட்ட நம்ம ஆர்டர் பண்ணுவோம், எனக்கு இது வேணும்னு சொல்லுவோம். அந்த ஆர்டர் பண்ணி முடிச்ச உடனே நம்மளுக்கு அநேக நேரத்துல சாப்பாடு கிடைக்காது. எப்போ கிடைக்கும்னா, ஆர்டர் பண்ணதுல இருந்து நம்ம சாப்பிடுறதுக்கு நடுவுல ஒரு பெரிய டைம் இருக்கு. என்ன டைம்னா, ஒரு வெயிட்டிங் பீரியட்னு சொல்லுவோம். நம்ம அது காத்திருப்பின் காலம் இருக்கு. Oftentimes we go to a restaurant, we order our food, but we don't get it right away because there's a waiting period between the time we ordered and between the time we get the food. என்னோட நண்பர்கள் சில பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு உடனே வரலன்னா கையெல்லாம் அப்படியே உதற ஆரம்பிச்சிடும், தலைவலிக்கும், வேர்த்து ஊத ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஒரு வெயிட்டிங் பீரியட் ரொம்ப கஷ்டமான ஒரு நேரம். ஆனா சாப்பாடு அவங்க டேபிள் கூட வர வேணாம், சர்வர் அந்த தூரத்துல அவர் கொண்டு வருவார். அப்போ அவங்க மூஞ்சில இருக்கிற ஒரு சந்தோஷத்தை நீங்க பார்க்கணுமே. அப்பா, நான் கேட்ட காரியம் எனக்கு கிடைச்சிருச்சுன்னு ஒரு மனமகிழ்ச்சி. மூஞ்சி ஃபுல்லா 34 பல்லும் தெரியற மாதிரி சிரிச்சிட்டு இருப்பாங்க ஒரு சந்தோஷத்துல. அந்த சந்தோஷத்தை நீங்க பார்க்கணுமே. அதே போலவா இங்க நம்ம பார்க்கிறோம், அவருடைய ஜெபம் கேட்டது என்று இந்த சிறுமகள் கொண்டால் அவருடைய ஜீவியத்துல ஒரு பெரிய மகிழ்ச்சி வந்தது. தேவன் இந்த நேரத்துல நமக்கு சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? அநேகர் உங்க வாழ்க்கையில நீங்க இன்னைக்கு கூட சொல்லிக்கொண்டு இருக்கிறீங்க, ஆண்டவரே என்னை சுத்தி போய் கொண்டிருக்கிற காரியத்தெல்லாம் பார்க்கும்பொழுது, நான் இதுக்கு முன்னாடி எப்போ ஒரு சந்தோஷமான செய்தியை கேட்டேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. God, I don't remember when was the last time I heard a joyful and glad news in my life. எல்லா காரியங்களும் ஒரு சோகமாக அநேக துக்கத்தை கொடுக்கிற செய்திகள் தான் காணப்படுதுன்னு நீங்க சொல்லிக் கொண்டிருக்கலாம். தேவன் உங்க வாழ்க்கையில சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? ஜெபம் உங்கள் வேதனையின் மத்தியிலும் ஒரு சந்தோஷத்தை கொண்டு வருவதாக காண விசுவாசிக்கிறவங்க மட்டும் இதை நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். ஜெபம் உங்க ஜீவியத்துல, உங்க குடும்பத்துல, உங்களுடைய வேலையில, உங்களோட படிப்புல, உங்களுடைய பொருளாதாரத்துல, அந்த வேதனையின் மத்தியிலும் ஒரு சந்தோஷத்தை, ஒரு இணை புரியாத சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொண்டு வருவதாக காணப்படுகிறது என்று நம்ம பார்க்கிறோம். தேவன் சொல்லுகிறார், நம்ம ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்தின் பதில் நம்முடைய ஜீவியத்துல சந்தோஷத்தை கொண்டு வருகிறதாக காணப்படுகிறது. நம்ம ஞாபகம் வைத்துக் கொண்டு இருக்கு. we need to remember this one thing. எந்த காரியத்தை ஞாபகம் வச்சுக்கணும்னா, சொல்லுகிறது அவங்க சூழ்நிலை மாறிவிடல. ஏன்னா இன்னும் அந்த அவர்களை சுத்தி இருக்கிற அவர்கள் இன்னும் சபையை புறக்கணித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அநேக காரியங்கள் போய்கொண்டிருக்கு. ஆனாலும் அதன் மத்தியில ஜெபம் அவர்களுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை கொண்டு வந்தது. இந்த நேரத்துல நம்ம கண்களை மூடி ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, என்னுடைய ஜீவியத்துல ஒரு சந்தோஷத்தை இந்த வாரத்தை நான் பார்க்க போறேன். நம்ம விசுவாசத்தோட ஜெபிக்க போறோம். சேர்ந்து ஜெபிக்கலாம். அவங்க கொள்ள என்னால கேட்க முடியல, ஆனா கண்களை மூடி நம்ம விசுவாசத்தோட சில அறிக்கைகளை செய்ய போறோம். ஆண்டவரே, என்னுடைய ஜீவியத்துல, என்னுடைய பொருளாதாரத்துல, என்னுடைய வேலையில, என்னுடைய படிப்புல, இந்த அநேக சூழ்நிலை, என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா சூழ்நிலைகள்லயும் ஒரு துக்கத்தின் செய்தியை நான் கேட்டுட்டு இருக்கேன். ஆனா இந்த வாரத்துல நீங்களோட வார்த்தை நாங்க பார்க்கிறது போல ஜெபம் எப்படி இந்த சிறு பெண்ணின் வாழ்க்கையில ஒரு வேதனையின் மத்தியில ஒரு சந்தோஷத்தை கொண்டு வந்ததோ, அதே போல என்னுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு சந்தோஷத்தை கொண்டு வாங்கப்பா. God, we see how the prayer of the church brought gladness in this little girl's life as an answer to their prayer. And just like that, God, we pray that this week there's going to be a joyful news. This week there's going to be an overwhelming joy that is going to be in our lives. ஆண்டவரே, எங்களுடைய ஜீவியத்துல இணை புரியாத, எங்களை அடக்க முடியாத ஒரு சந்தோஷம் எங்க ஜீவியத்துல இருக்க போகிறதுக்காக நன்றி அப்பா. எங்களோட சூழ்நிலை எல்லாம் அப்படியே, எங்களோட பிரச்சனை எல்லாம் போகுதுன்னு நாங்க சொல்லல. ஆனா அந்த பிரச்சனையின் மத்தியிலும் நீர் எங்களோடு இருக்கிறீங்க, நீங்க இன்னும் கிரியை செய்து கொண்டிருக்கிறீங்கன்ற விசுவாசத்தை நீங்க எங்களுக்கு கொடுங்கப்பா. இந்த வாரத்துல வருகிற நாட்கள்ல நான் ஜெபிக்கும் போது தேவன் பேசுகிற காரியம் இதுதான். எனக்கு நான் ஒரு சந்தோஷத்தை, இணை புரியாத சந்தோஷத்தை என்னுடைய வேதனையின் மத்தியில நான் பெற்றுக்கொண்டேன். அநேக சாட்சியை கர்த்தர் எழுப்ப போகிறார். இந்த வார்த்தை விசுவாசிக்கிற மாட்டோம், அதை பெற்றுக்கொண்டு நம்ம ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் அறிந்திருக்கிறீர் எங்களுடைய ஜீவியத்துல எந்தெந்த ஒரு வேதனையான சூழ்நிலை நாங்கள் அதுக்குள்ளாக போய்கொண்டு இருக்கோம். அதன் மத்தியில் ஒரு சந்தோஷத்தை நீர் தருவீராக. ஆண்டவரே, உங்களுடைய ஜெபம் எங்கள் வேதனையின் மத்தியில் ஒரு சந்தோஷத்தை கொண்டு வர போகிறதற்காக நன்றி. துதிக்கிறோம்.
ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், 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 ஆமென். பார்க்கிறோம் ஜெபம் என்ன செய்கிறதுனா வேதனையின் மத்தியில் நம்முடைய ஜீவியத்துல சந்தோஷத்தை கொண்டு வருவதாக காணப்படுகிறது. அடுத்ததாக நம்ம ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். அதே அதிகாரம் 16வது வசனத்தை நம்ம வாசிப்போம். அந்த சேம் சாப்டர் 12 of Acts verse 16. அந்த வசனம் எப்படியாக சொல்லுகிறது, பேதுரு பின்னும் தட்டி கொண்டிருந்தான். அவர்கள் திறந்த போது அவனை கண்டு பிரமித்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். But Peter continued knocking, and when they had opened the door and saw him, they were astonished. அவனை கண்டு பிரமித்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. நான்காவதாக நம்ம ஜெபம் என்ன தெரியுமா நம்முடைய ஜீவிதத்தில் செய்கிறது, நாம் எதிர்பாரா நேரத்திலும் ஜெபம் பதிலை கொண்டு வருகிறதாக காணப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்கன்னு தெரியல. நம்ம எதிர்பாராத நேரத்துல ஜெபம் நம்முடைய ஜீவியத்துல பதிலை கொண்டு வருகிறதாக காணப்படுது. Prayer brings results even when we don't expect them. இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், சபை எப்படி ஜெபித்துக் கொண்டா ஊக்கமாய் சபை பேதுருவாக ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். Church was praying for Peter without ceasing. ஊக்கமாய் இடைவிடாமல் ஜெபித்துக் கொண்டிருந்தாங்க. ஏன் அப்படி நம்ம பார்க்கும்போது, they prayed because they believed that God was able to deliver him. அவங்க ஏன் ஜெபித்தார்கள் என்றால், தேவன் பேதுருவை விடுவிக்க வல்லவரா இருக்கிறார் என்று விசுவாசித்து அவர்கள் ஜெபித்தார்கள். அதே போல தேவன் அவரை விடுவித்தார். அவரை விடுவித்து அந்த ஜெபத்திற்கு ஒரு பதிலை கொடுத்து விட்டார். அந்த பதிலை கொடுத்து விட்டா அவங்களால அதை நம்ப முடியல. நம்ம பார்க்கிறோம், இதுக்கு முன்னாடி பார்த்த வசனத்துல நம்ம பார்த்தோம், ரோதை அந்த மகள் பேதுருவின் குரலை கேட்டு அவர் வந்து விடார் என்று தெரிந்த உடனே அந்த மகள் சந்தோஷத்தினால் நிரம்புகிறார். ஆனா நம்ம இந்த வசனத்துல பார்க்கிறோம், மத்த சபையாரெல்லாம் என்ன பண்றாங்கன்னா அவர்கள் பிரமித்தார்களாம். they were astonished என்று நம்ம பார்க்கிறோம். பிரமித்து போனா, ஏன்னா அவர்களுடைய ஜெபத்திற்கு வந்த பதிலை அவர்களாலே நம்ப முடியல. அது அவருடைய ஜீவித்துல உடனே இல்ல, அதுக்கப்புறம் அவங்க சந்தோஷமா இருந்திருப்பாங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆனா அந்த ஜெபத்தின் பதிலை பார்த்த உடனே அவங்களோட ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆச்சரியம், ஒரு பிரமிப்பை அவர்களுக்கு கொண்டு வந்து. படிக்கும்போது எனக்கு ஒரு காரியம் ஞாபகம் வந்து, என்னன்னா நான் இதை முன்னாடியே ஷேர் பண்ணியிருக்கேன். 2013ஆவது ஆண்டு கிரைஸ்ட் ஃபார் த நேஷன் இன்ஸ்டிடியூட், நான் பைபிள் காலேஜ் படிச்சு கொண்டிருக்கும் பொழுது அங்கிருந்து நாங்கள் மிஷன் ட்ரிப்புக்கு போயிருந்தோம். ஊழியத்திற்காக ஹாலாந்து தேசத்துக்கு போயிருந்தோம். We went for a mission trip back in 2013 with my Bible school, Christ for the Nations, and over there something happened. அங்க ஒரு காரியம் நடந்தது. என்னன்னா, எங்களுடைய அசிஸ்டன்ட் லீடர் இருக்கு, அவர் பேர் கேப்ரியல். அவர் மிகவும் விசுவாசம் நிறைந்த ஒரு தேவ ஊழியராக காணப்பட்டார். சோ அவர் எப்படின்னா, ரோட்ல நாங்க எங்க நடந்து போயிட்டு இருப்போம், பஸ்ல ட்ரெயின்ல எங்க போயிட்டு இருந்தாலும் ஒண்ணு அந்த வீல் சேர்ல இல்லாட்டி கிரச்சஸ் வச்சு நடக்கிற யாராவது ஒருத்தர் பார்த்தாருன்னா போதும், அவர்களுக்காக போய் ஜெபிக்க ஆரம்பிச்சிருவார். ஒரு விசுவாசம் நிறைந்த ஒரு மகனாக காணப்பட்டார். Our assistant leader named Gabriel, he had this habit, if when we're walking down the street or in a train or a bus, if he sees someone in a wheelchair or a crutches, he goes right away and starts praying for them for healing. So அதே போல நாங்க ஒரு இடத்துல நடந்து போய் கொண்டிருந்தோம். அந்த இடத்துல ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு குச்சி வைத்து அவர் நடந்து கொண்டிருந்தார், அவர் கிரச்சஸ்ல நடந்து கொண்டிருந்தார். சோ அதை பார்த்த உடனே இவர் நேராக போனார். சோ இவர் போறாருன்னா நாங்களும் பின்னாடியே போனோம். நாங்க எல்லாம் அவரை சுத்தி நின்று நாங்க ஜெபிக்க ஆரம்பித்தோம். கண்களை மூடி நாங்க ஜெபிச்சிட்டு இருந்தோம், ஆண்டவரே இவரை சுகமாக்குங்க. So we saw this one man standing in crutches in a bus stand. So we followed our leader to go pray for him. So we started praying. We closed our eyes. We started praying for healing. சோ நாங்க கண்களை மூடி ஜெபித்து கொண்டே இருக்கோம். திடீர்னு பார்த்தா ஏதோ சத்தம் கேட்டது. என்னன்னு பார்த்து நாங்க கண்களை திறந்து பார்த்தா அவர் கையில வைத்து உதவிக்காக வைத்து நடந்த குச்சி அவர் தூக்கி போட்டுட்டு அவர் குதித்து கொண்டிருக்கார். ஏன்னா தேவன் அவரை சுகமாக்கி விட்டார். அவரை குதிக்கிறத நாங்க பார்த்த உடனே எங்களுக்கு சரியான ஆச்சரியம். ஐயோ, எங்க ஜெபம் கேட்கப்படுதா சொல்லிட்டு நாங்க எல்லாரும் கத்திட்டு எல்லாரும் ஹைஃபை பண்ணி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கொண்டு ஒரே ஆச்சரியத்தை நாங்க காணப்பட்டோம். அவர் பார்த்தாரு, என்னடா இவங்க எனக்காக ஜெபம் பண்ணாங்க, ஆனா சுகத்தை நான் பெற்றுக்கொண்டோம், இவங்க இவ்வளவு ஆச்சரியமா பாக்குறாங்களே என்று எங்களை அவர் பார்த்து கொண்டிருந்தார். அதே போலதான் நான் இங்க இந்த சூழ்நிலையில நான் பார்க்கிறேன், சபை பேதுருக்காக ஜெபித்து கொண்டிருந்தாங்க. அந்த நேரத்துல ஜெபத்தின் பதிலை பார்க்கிறாங்க. ஜெபத்தின் பதில் அங்க நின்று கொண்டிருக்கிறார் பேதுரு. அவர்களை பார்த்து அவர்கள் சந்தோஷத்தை விட பிரமித்து போனார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அந்த இடத்துலதான் அவர்கள் எதிர்பாராத வழியில, எதிர்பாராத விதத்துல, எதிர்பாராத நேரத்துல ஜெபம் பதிலை கொண்டு வந்தது. Prayer in the situation brought them an answer in a time that they did not expect and in a way that they did not expect. அவர்கள் விசுவாசத்தோடு ஜெபித்தார்கள் என்று நான் நம்புகிறேன். They prayed with faith, but the way they got the answer was unpredictable and it was unexpected.
நம்முடைய ஜீவியத்துல இன்றைக்கு தேவன் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்துல, எதிர்பார்க்காத ஒரு விதத்துல, எதிர்பார்க்காத ஒரு பதிலை தேவன் கொடுக்க போகிறேன் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கன்னு தெரியல. தேவன் உங்க ஜீவியத்துல பேசிக்கொண்டிருக்கிற எந்த நேரத்திலையும் அநேக காரியங்களுக்காக நீங்க அநேக நேரமா இந்த சபை போல ஊக்கமாக இடைவிடாம நீங்க ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க. இதற்கு பதில் இப்படிதான் வரும் என்று சொல்லி நீங்க ஒரு காரியத்தை எதிர்பார்த்து ஜெபிச்சுட்டு இருக்கீங்க. ஆனா தேவன் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? என்னை விசுவாசி, என்னை நம்பு. என்னை நம்பும் பொழுது நான் ஏற்ற நேரத்துல, சரியான நேரம், எதிர்பார்க்காத விதத்துல உன்னுடைய ஜீவியத்துல நான் பதிலை கொண்டு வருவேன்னு சொல்லுகிறார். Even right now, God is saying, I know we are praying for a lot of things in our lives, and we waited, just like this church, we are praying without ceasing for a lot of things. And that prayer, God is saying, even if we expect the prayer to be answered a certain way, God is saying, I'm going to bring the answer in an unexpected time and an unexpected way. நீ எதிர்பார்க்காத நேரத்திலும் எதிர்பார்க்காத ஒரு விதத்திலும் நான் ஒரு பதிலை கொண்டு வருவேன் என்று தேவன் சொல்லுகிறார். உங்களுடைய ஜீவியத்துல அது மாத்திரம் கிடையாது, எதிர்பார்க்காத வழியில தேவன் பதிலை கொண்டு வரும் பொழுது அதை நம்பக்கூடிய விசுவாசத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார். இந்த நேரத்துல நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஜீவியத்துல நாங்கள் எதிர்பார்க்காத நேரத்துல, நாங்கள் எதிர்பார்க்காத விதத்துல, நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு பதிலை நீர் கொண்டு வரப்போகிறதற்காக நன்றி அப்பா என்று சொல்லுவோம். வாயில திறந்து சொல்ல ஆரம்பிக்கும். ஆண்டவரே, சில காரியங்களுக்கு நாங்க ரொம்ப நாளா ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். சில காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி இந்த ஜெபத்தை நீர் பதில் கொடுத்தீர். ஆனா அந்த ஜெபத்திற்கு மறுபடியும் ஒரு தேவை வந்திருக்கு. அதே போல நீங்க பதில் கொடுப்பீங்கன்னு நாங்க விசுவாசிட்டு இருக்கோம். ஆனா இருந்தாலும் நீங்க ஒரு புதிய காரியத்தை செய்தாலும் அதை விசுவாசி நாங்க பெற்றுக்கொள்ள ரெடியா இருக்கோம் சொல்லலாமா? ஆண்டவரே, எங்களுடைய ஜீவியத்துல நாங்கள் எதிர்பாராத நேரத்துல ஒரு காரியத்தை செய்ய போகிறதுக்காக நன்றி அப்பா. எதிர்பாராத நேரத்துல எங்களுடைய ஜீவியத்துல எங்களுடைய ஜெபத்திற்கு ஒரு பதிலை நீர் கொடுக்க போகிறதுக்காக நன்றி. இந்த வருகிற நாட்கள்ல, வருகிற வாரங்கள்ல தேவன் அநேக சாட்சிகளை எழுப்ப போகிறார் என்று தேவனோட பேசிக் கொண்டிருக்க. ஆண்டவரே, அந்த சாட்சிகளுக்காக நன்றி. அநேக எதிர்பாராத பதில் வரப்போகிறது. அநேகர் நீங்க ஜெபித்தீங்கன்றது நீங்க உணர்ந்து கொள்றதுக்கு முன்னாடியே எதிர்பாராத ஒரு பதிலை உங்களுக்கு கொடுத்து கொண்டு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கன்னு தெரியல. தேவன் உங்களோட பேசி கொண்டிருக்கா. யாரும் இந்த நேரத்துக்கு கவனத்தை சிதற விட வேண்டாம். நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, என்னுடைய ஜீவியத்துல எதிர்பார்க்காத நேரத்துல எதிர்பார்க்காத ஒரு அற்புதத்தை, எதிர்பார்க்காத என்னுடைய ஜெபத்திற்கு ஒரு பதிலை நீ தரப்போகிறதற்காக நன்றி அப்பா. நான் சில காரியங்களை இப்படித்தான் நடக்கும் என்று உண்மை நான் கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறேன். ஆனா அந்த ஒரு லிமிட்ஸ் எல்லாம் நான் எடுத்து, ஆண்டவரே, நீ எப்படி என்னுடைய ஜீவியத்தில் அசைவாடுகிறீரோ அந்த விதமாக என்னுடைய ஜீவியத்தை அசைவாடுங்கப்பா. நீர் எப்படி என்னுடைய ஜெபத்திற்கு ஒரு பதிலை கொடுக்க போகிறீரோ உம்முடைய சித்தத்தின்படி அந்த நேரத்துல, அந்த விதத்துல என்னுடைய வாழ்க்கையில ஒரு பதிலை கொண்டு வாங்கப்பா என்று சொல்லலாமா? வாய்களை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, எங்களுடைய ஜீவியத்துல எதிர்பாராத ஒரு காரியத்தை செய்யுங்கப்பா. எங்களுடைய ஜீவியத்துல நாங்கள் எதிர்பார்க்காத நேரத்துல, எதிர்பார்க்காத ஒரு விதத்துல அந்த ஜெபத்திற்கு பதிலை கொண்டு வர போகிறதற்காக நன்றி. அநேக சாட்சிகள் இன்றைக்கு எழும்ப போகிறதற்காக நன்றி. துதிக்கிறோம். நன்றி செலுத்தும் இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நம்ம 4வதாக பார்த்தோம், ஜெபம் நாம் எதிர்பாரா நேரத்துல அது பதிலை கொண்டு வருகிறதாக காணப்படுகிறது. கடைசியாக ஒரு காரியத்தை பார்த்து நம்ம கடன் செல்ல போகிறோம். அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 18வது வசனத்தை நாம பார்க்க போறோம். Meditate on chapter 12 verse 18. அது இப்படி சொல்லுகிறது: பொழுது விடிந்த பின்பு பேதுருவை குறித்து சேவகர்களுக்குள்ளே உண்டான கலக்கம் கொஞ்சமல்ல. Now as soon as it was day, there was no small stir among the soldiers what was become of Peter என்று நம்ம பார்க்கிறோம். முதலாவதாக நம்ம பார்த்தோம் என்னன்னா, ஜெபம் நம்மை கட்டி வைத்திருக்கிற சங்கிலிகளை உடைக்கிறது. ஜெபம் நமக்கு வழி நடத்துகிறதாக காணப்படுகிறது. ஜெபம் வேதனையின் மத்தியில் சந்தோஷத்தை கொண்டு வருகிறது. எதிர்பாராத நேரத்துல பதிலை கொண்டு வரும். கடைசியில நம்ம பார்க்கிறோம், ஜெபம் எதிரியை தோற்கடிக்கிறதாக காணப்படுகிறது. ஜெபம் எதிரியை தோற்கடிக்கும். Prayer defeats the enemy என்று பார்க்கிறோம். நான் இந்த பின்னணியை பத்தி சொல்லும் போது நான் சொன்ன சபை, கர்த்தர் இயேசுவின் சபை அநேக எதிர்ப்பையும் அநேக கஷ்டங்களையும் அது சந்தித்து கொண்டிருந்தது. The church faced many persecutions during this time. அந்த எதிர்ப்புகள்லாம் எங்கேருந்து வந்தது நம்ம பார்க்கும் பொழுது, அந்த தேசத்தையும் அவர்களுடைய அந்த இடத்தையும் ஆண்டு கொண்டிருக்கிறவர்கள் அவர்களிடத்திலிருந்து எதிர்ப்பு. The church faced many persecutions and opposition from the rulers of the nation. ஆனா அப்பேற்பட்ட ஒரு எதிர்ப்பின் மத்தியிலையும் சபை வளர்ந்து கொண்டிருந்தது. உண்மைதான். சபை எவ்வளவு வளர்ந்தாலும் பரவாயில்ல, அவர்களால
அந்த அரசாங்கத்திற்கு எதிராக அவர்களால் எழுந்து நிற்க முடியல. The church was growing in number, but they could not stand against the political power on their own. அவருடைய சொந்த பலத்தினால அவர்களால எழுந்து அவர்கள் அந்த பொலிட்டிக்கல் பவரையும் அந்த ராஜாவையும் எதிர்த்து நிற்க முடியல. நம்ம பார்க்கிறோம் அந்த மாதிரியான ஒரு உதவியற்ற ஒரு பலவீனமான நேரத்துலதான் ஜபம் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. In moments where they felt helpless, in moments where they felt powerless, their prayer began working for them. அவர்களுக்காக அவர்களுடைய சபையின் ஜபம் வேலை செய்ய ஆரம்பித்தது. இந்த நேரத்துல நம்ம பார்க்கிறோம் நம்முடைய ஜீவியத்துல நம்ம எந்த நேரத்துல ஆண்டவரே எனக்கு என்னுடைய சுயபலத்தினால என்னால எதுவுமே பண்ண முடியாது, ஆண்டவரே நான் பலனற்று போய் கிடைக்கிறேன் என்று சொல்லுகிற நேரத்துல தேவன் ஜபத்தின் மூலமாக கிரியை செய்கிறவராக காணப்படுகிறார். In the moments that we say, God, I'm helpless, I'm powerless to do a certain thing, in those moments God is able to invade in your life and work on your life through your prayer. சபை அவர்களுடைய சொந்த முயற்சியின் மூலமாக பேதுருவை காப்பாற்ற முயன்றிருந்தார்கள்னா அது ஒரு சக்சஸ் ஆயிருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவர்களால எவ்வளவு பேதுருவை காப்பாற்றிருக்க முடியும்னு தெரியல. ஆனா அவர்கள் இடைவிடாம ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. அந்த நேரத்துல ஜெபம் அவருடைய ஜீவியத்துல ஒரு வெற்றியை கொண்டு வந்தது. அந்த ஜெபத்தின் பதில் பேதுருவின் விடுதலையை கொண்டு வந்தது. If they had tried with their own strength, I don't know if they could have rescued Peter. But they prayed without ceasing, and the prayer brought an answer, and that was the freedom of Peter. நம்முடைய ஜீவியத்திலும் அநேக desperate moments என்று சொல்லுவாங்க. ஆண்டவரே உண்மை விட்டா எனக்கு வேற எந்த காரியமும் கிடையாது, என்னை சுத்தி இருக்கவங்க என்னை கைவிட்டுறாங்க, என்னுடைய சுயபலத்தை என்னுடைய பைனான்சியல் ஸ்ட்ரென்த், என்னுடைய பொருளாதார பலன் எல்லாமே என்னை விட்டு போயிருச்சு, ஆண்டவரே உண்மை மாத்திரம் நான் நம்பி இருக்கேன்னு சொல்லுகிற நேரத்துல உங்களுடைய ஜெபம் அது கிரியை செய்கிறதாக காணப்படுகிறது. நம்ம இந்த வசனத்துல பார்க்கிறோம், இந்த பேதுருக்கு நடந்த இந்த காரியத்தின் மூலமாக ஒரு பெரிய குழப்பம் வந்ததான். யாருக்கு? சேவகர்களுக்குள்ளே உண்டான குழப்பம் கொஞ்சமல்ல, ஒரு பெரிய குழப்பம் வந்து. We see that there was great confusion among the soldiers of what had happened in Peter's life. இந்த நேரத்துல தேவன் என்ன நம்ம சொல்லுகிறார், அநேக நேரத்துல நம்ம நாம குழம்பி போய் நிக்கிறோம். ஆனா நம்முடைய ஜெபத்தின் விளைவாக அதற்கு பதில் வரும் பொழுது நம்மை சுத்தி இருக்கிறவர்கள் நமக்கு எதிராக நின்றாங்கல்ல, அவர்கள் குழம்பி போய் இருக்கிற அளவிற்கு தேவன் உங்க வாழ்க்கையில ஒரு பதிலை கொண்டு வர வல்லவரா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கன்னு தெரியல. உங்களை எதிர்த்து கொண்டு நீ இவெல்லாம் எப்படி மேல வருவான் என்று கேள்வி கேட்டுக்கொண்டு உங்களை சுத்தி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்களே, அவர்கள் குழம்பி நிக்கிற அளவுக்கு தேவன் உங்க வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தையும் உங்க ஜெபத்துக்கு ஒரு பதிலையும் கொண்டு வர போகிறார். Just like we saw in Peter's life, those who are around us, our enemies and people who are discouraging us are going to be confused by the answer that God is going to bring in our life. தேவன் கொடுக்கிற அந்த பதில் நம்ம இல்ல, நம்முடைய எதிரியும் நம்ம சுத்தி இருக்கிறவர்களையும் குழப்பி அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்திற்கு பதிலை தேவன் நமக்கு தரப்போகிறார். நாம ஒரு குழம்பி போன நிலையில இருக்க மாட்டோம், நாம ஒரு தோற்று போன நிலையில இருக்க மாட்டோம். நான் சொன்ன இந்த குறிப்புல என்ன தெரியுமா, ஜெபம் எதிரியை தோற்கடித்து நமக்கு வெற்றியை கொடுக்கிற ஒரு ஜெபமாக காணப்படுகிறது. நம்ம தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருக்கும் பொழுது இந்த ஒரு சூழ்நிலை, இந்த COVID-19 குவாரண்டைன்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், அநேக கஷ்டமான சூழ்நிலை இருக்குது. ஆனா இதன் முடிவுல நம்ம தோற்றவர்களாக இல்ல, வெற்றி சிறந்தவர்களாக வெளியே வரப்போகிறோம். ஏன் தெரியுமா, நம்ம கிறிஸ்துவருக்குள்ளாக முற்றிலும் நம்ம ஜெயம் கொண்டவர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அதே போல தேவன் அவருடைய நம்முடைய ஜெபத்தின் பதிலாக ஒரு வெற்றியை தர அவர் வல்லவராக இருக்கிறார். நம்முடைய எதிரிகளுக்கு, நம்மை சுற்றி நம்மை கேள்வி கேட்கிறவர்களுக்கு ஒரு குழப்பத்தை உண்டாக்குற அளவுக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பதிலை கொடுக்க போகிறார். நம்ம இந்த அதிகாரத்தின் கடைசியில் நம்ம பார்க்கும்போது அந்த அதிகாரம் எப்படியாக சொல்ல என்னன்னா, ஏரோது ராஜா மரணம் அடைந்தான் என்று நம்ம பார்க்கிறோம். அந்த சபையின் ஜெபம் அவருடைய விடுவிப்புக்கு மாத்திரம் இல்ல, அவர்களுக்கு வந்த அந்த எதிர்ப்பிற்கே தேவன் ஒரு முற்றுப்புள்ளியை வைத்தார். The church prayed not just for Peter's freedom, but the church's opposition and the church's persecution was stopped by the death of Herod. இந்த வசனம் சொல்லுது, தேவனுடைய தூதனானவர் ஏரோதை கொண்டார் என்று நம்ம இந்த வசனத்தை நீங்க தொடர்ந்து வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தேவதூதன் நமக்காக அவர் யுத்தம் செய்கிறவராக காணப்படும். இந்த நேரத்திலையும் உங்க சுயபலனால அநேக வெற்றிகளை நீங்க பெற முடியலன்னு யோசிச்சு கொண்டிருக்கலாம். உங்களுக்காக யுத்தம் செய்கிற தேவன் அவர் உங்களோட இருக்கிறார். நாம ஜெபிக்கிற தேவன் அவர் சும்மா இருக்கிற தேவன் இல்ல, நமக்காக யுத்தம் செய்கிற தேவனாக காணப்படுகிறார். He is a God who fights for us, who battles on our behalf, and he gets us victories. நம்ம பார்க்கிறோம் சபையின் ஜெபத்தின் விளைவு என்ன தெரியுமா, அவர்களுக்கு ஒரு வெற்றி கிடைத்தது. அவர்களுக்கு வந்த அந்த எதிர்ப்பு தேவன் அதிலிருந்து விலக்கி போட்டார்.
தேவன் இந்த நேரத்திலையும் உங்கள் அநேக பிரச்சனைகளுக்கு உங்கள் ஜெபத்தின் மூலமாக ஒரு நிரந்தரமான முடிவை கொண்டு வருகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்கன்னு தெரியல. அநேகர் இந்த ஒரு காரியத்தை குறித்து நீங்க யோசித்து கொண்டே இருக்கிறீங்க, ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க. ஆண்டவரே, நான் திருப்பி திருப்பி ஜெபிக்கிறேன், ஒரு டெம்பரரி ஆன்சர் தான் எனக்கு கிடைக்குது, ஒரு நிரந்தரமான பதில் எனக்கு கிடைக்கலன்னு யோசித்து கொண்டிருக்கேன். தேவன் இன்னைக்கு சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? நம் விசுவாசத்தோடு சபையோடு சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது தேவன் ஒரு நிரந்தரமான பதிலை நமக்கு கொடுக்கிறவராக காணப்படுகிறார். Many of you are praying with the heart saying, God, I'm praying again and again and I'm only receiving temporary answers. But God is saying, when we pray with the church, God is going to give us a permanent end to what we are facing. God is going to give a permanent answer that is going to bless our lives. தேவன் நம்முடைய ஜீவியத்தை ஆசீர்வதிக்கிற மாதிரி நம்முடைய ஜெபத்தின் பதில் ஒரு நிரந்தர முடிவாக காணப்படுக போகிறது. நாம் அப்படியே கண்களை மூட போகிறோம். நம்ம இந்த நேரத்துல 5 குறிப்பை பார்த்தோம். ஜெபத்தை பத்தி நம்ம டீச்சிங் மாத்திரம் கேட்க போதில்லை, இப்ப நம்ம சேர்ந்து ஜெபிக்க போகணும். பிராக்டிக்கலா யாரும் கண்ணை திறந்து பார்க்க வேண்டாம், குடும்பமாக சேர்ந்து முடிந்தாக கரங்களை பிடித்து நம்ம ஜெபிக்க போகணும். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில ஜெபத்தை இன்னும் நீங்க அதிகப்படுத்துங்கப்பா. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே இந்த செய்தியை நான் எப்படி முடிக்கிறதுன்னு கேட்கும் போது தேவன் சொன்னார், இந்த செய்தியை முடிக்கிறதுக்கு ஒரே வழி என்ன தெரியுமா? நம்ம ஒரு அர்ப்பணிப்புலதான் இந்த காரியத்தை நம்ம முடிக்க போகிறோம். இந்த சர்வீஸ் எப்படின்னா, ஆண்டவரே, அநேகர் நீங்க தொடர்ந்து இந்த ஜெபத்துக்கு வந்து கொண்டிருக்கீங்க, ஆன்லைன்லயும் சரி சபைக்கும் சரி, அநேகர் வந்து நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் தொடர்ந்து ஜெபத்தில் சபையோடு சேர்ந்து ஜெபிக்க தேவன் உங்களுக்கு கிருபை தருவாராக. அநேகருக்கு அநேக நேரத்துல வர முடியல, அவர்களுக்கு தேவன் இன்னும் பலத்தை கொடுத்து, இப்போ ஆப்வியஸ்லி நம்ம சபைக்கு வர வேண்டாம், ஆனா ஆன்லைன் மூலமாக நம்ம சேர்ந்து சபையோட ஜெபிக்கிற ஒரு பலனை தேவன் நமக்கு தரப்போற. நம்ம கண்களை மூடி ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, என்னுடைய ஜீவியத்துல, என்னுடைய குடும்பத்தின் ஜீவியத்துல இருந்து ஜெபத்துல ஒரு பெருக்கத்தை நான் பார்க்க போகிறதுக்காக நன்றி. விசுவாசத்தோடு நம்ம சொல்ல போறோம். ஆண்டவரே, எங்களுடைய குடும்ப தலைவரிலிருந்து எங்க குடும்பத்தில் இருக்க சிறு பிள்ளைகள் வரைக்கும் ஒவ்வொருடைய ஜீவியத்துல ஒரு ஜெபத்தின் ஒரு பெருக்கத்தை நாங்கள் பார்க்க போகிறதுக்காக நன்றி. God, we thank you that we're going to see an increase in a powerful increase in our prayer lives in every member of our family. God, ஆண்டவரே, நாங்கள் குடும்பமாக சேர்ந்து சபையோடு சேர்ந்து ஜெபிக்கிற அந்த ஜெபத்தில் ஒரு அதிகம் ஒரு காணப்பட போகிறதுக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த நேரத்தில் நாங்கள் பார்த்தோம் ஜெபத்தின் வல்லமையை நாங்கள் பார்த்தோம். ஜெபம் எங்களுடைய வாழ்க்கையில எங்கள் கட்டுகளை அது உடைக்கிறதாக காணப்படுகிறது. அது மாத்திரம் இல்ல, ஜெபம் எங்களை வழி நடத்தி எங்களை வழிகாட்டுகிறதாக காணப்படுகிறது. ஜெபம் எங்கள் வேதனையின் மத்தியில் சந்தோஷத்தை கொடுக்கிறதாக காணப்படுகிறது. ஜெபம் நாங்கள் எதிர்பாராத நேரத்துல ஒரு பதிலை கொண்டு வருகிறதாக காணப்படுகிறது. அது மாத்திரம் இல்ல, ஜெபம் எதிரியை தோற்கடித்து எங்களுக்கு ஒரு வெற்றியை தருகிறதாக காணப்படுகிறது. ஆண்டவரே, இந்த 5 காரியங்களும் எங்கள் வாழ்க்கையில அது அடுத்து வருகிற நாட்களிலே நிறைவேற நீங்க கிருபை தாங்கப்பா. God, the 5 things that we saw, we pray that it's going to be fulfilled starting today in Jesus name. இன்று தொடங்கி இந்த ஜெபத்தின் வல்லமையை, அதன் வல்லமையை எங்களுடைய ஜீவியத்தில் நாங்கள் காண நீர் செய்ய கிருபைக்காக நன்றி அப்பா. இந்த நாள்ல நாங்கள் ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். யோபின் வீட்டை வேலையெடுத்து பாதுகாத்த தேவன் எங்கள் குடும்பத்தை நீங்க இன்றைக்கும் ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நபருடைய குடும்பத்தையும், பொருளாதாரத்தையும், அவரோட வேலையும் படிப்பையும் நீங்க வேலையெடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த காரியத்தின் முடிவுல ஒரு வெற்றி சிறந்தவர்களாக நாங்கள் வர கிருபை தாங்க. உங்களுடைய வசனம் எங்களை வழி நடத்தட்டும். உங்களுடைய பிரசன்னம் எங்களுடைய ஜெபத்தின் பதிலா இருக்கிற உங்களுடைய பிரசன்னத்தை நாங்கள் தொடர்ந்து போக நீங்க கிருபை தாங்கப்பா. நீர் எங்களுடைய வாழ்க்கையில செய்ய போகிற அநேக புதிய காரியங்களுக்காக நன்றி. உண்மை நாங்கள் விசுவாசித்து புதிய பாதையில புதிய சில முடிவுகளை நாங்கள் எடுக்க போகிற நீ கொடுக்கிற அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நன்றி ஆண்டவர். அது மாத்திரம் இல்ல, எங்கள் வாழ்க்கையில இந்த வருகிற வாரத்திலயோ நாட்கள்லயோ ஒரு சந்தோஷத்தை, எங்கள் துக்கத்தின் மத்தியில, எங்களுடைய வியாகுலத்தின் மத்தியில ஒரு சந்தோஷத்தை நாங்கள் பார்க்க போகிறதற்காக நன்றி. இதன் முடிவுல ஒரு பெரிய வெற்றியை நீர் எங்களுக்கு தரப்போகிறதற்காக நன்றி அப்பா. ஜெபத்தின் வல்லமை தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்ய நீங்க கிருபை தாங்க. நாங்கள் முற்றிலும் அர்ப்பணிக்கிறோம். God, we surrender our lives in your prayer, God, in submitting to you in prayer. எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்க ஜெபத்தை எங்களை வாழ்ப்படுத்துங்க. இன்னும் கிட்டி சேர நீங்க கிருபை தாங்க. எங்களுடைய சபையின் அஸ்திபாரமா இருக்கிற ஜெபத்தை நாங்கள் இன்னும் சேர்ந்து சபையாக செய்து இன்னும் ஆயிரக்கணக்கான நாட்களுக்கு நாங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருக்க கிருபை தாங்க. இந்த ஜெபத்தின் மூலம் இன்னும் வருகிற நாட்கள்ல நாங்கள் அநேக ஆசீர்வாதங்களையும் அநேக சாட்சிகளையும் நாங்கள் கேட்க போகிறதற்காக நன்றி அப்பா. தொடர்ந்து வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். நம்ம பார்த்தோம் இன்னைக்கு ஜெபத்தின்
வல்லமையை பார்த்தோம். இந்த வல்லமை ஜெபம் உங்களோட வாழ்க்கையில வருகிற நாட்கள்ல கிரியை செய்ய போது நான் முழு மனதோட விசுவாசிக்கிறேன். அது மாத்திரம் இல்ல, ஆன்லைன்ல நீங்க முடிஞ்சா ஒவ்வொரு நாளும் நாங்க யூடியூப்லயும் சரி, Facebook நீங்க போய் பார்க்கலாம். அந்த சபையோடு நடத்துகிற ஜெபத்தை நீங்க சேர்ந்து ஜெபிங்க. அநேக தேவன் உங்க வாழ்க்கையில கிரியை செய்கிறவரா காணும். அது மாத்திரம் இல்ல, பிரேயர் ரிக்வெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்க நம்பர்லாம் நம்மளோட இந்த வீடியோலயும் சரி, யூடியூப்ல நீங்க பார்க்கலாம். இமெயில் பண்ணுங்க எங்களுக்கு நம்பர்ல, வாட்ஸ்அப்ல எங்களுக்கு உங்களோட பிரேயர் ரிக்வெஸ்ட் அனுப்புங்க. உங்களோட கூட சேர்ந்து நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கோம். அது மாத்திரம் இல்ல, உங்களுடைய வாழ்க்கையில தேவன் செய்த நன்மைகளை சாட்சியாக எங்களோட ஷேர் பண்ணுங்க. அநேகருக்கு ஒரு உற்சாகப்படுத்துகிற காரியமாக அது இருக்கும். வருகிற நாட்கள்ல நம்முடைய சபையை தேவன் இன்னும் ஜெபத்துல வலிமைப்படுத்த போகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். வருகிற நாட்கள்ல ஜெபத்தின் வல்லமையை நீங்க உங்கள் ஜீவியத்துல பார்க்க போகிறீங்க. அதற்காக நீங்க காத்துக்கொண்டே இருங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you. Amen. Amen. Amen.